என்ன இலவுடா இது? அப்படியே இருக்கே. ஏன்டா நான்லாம் பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லும்போது கூட நம்பலடா. ட்ரெய்லர் வந்தப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன் பகவந்த் கேசரி ரீமேக் தான் சொல்லிட்டு. அங்க வந்து ஸ்ரீலீலாக்கு பதிலா இங்க வந்து மமிதா பைஜு, அங்க வந்து காஜல் அகர்வாலுக்கு பதிலா இங்க வந்து பூஜா ஹெக்டே, தளபதி கேரக்டர் வந்து பாலையா கேரக்டர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவர் வேற கடைசி படம் வேற சொல்லிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு பார்க்கும்போது. பாலையா படத்தை ரீமேக் பண்ணி நிறைய பேர் சொல்லும் போது கூட நம்பவே இல்லை. ட்ரைலர் பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆயிடுச்சு இது வந்து பாலையா படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை ஏன் விஜய் ஒத்துக்கிட்டு நடிச்சாருன்னு தெரியல. ஆனா ஒரு ஒன் டைம் வாட்சபிளா தான் இருக்கும் பகவந்த் கேசரிங்கிற ஒரு படம். ரொம்ப ஆகாவுன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்காது. ஒரு கமர்ஷியல் மசாலா கடந்த ஒரு படமா தான் இருக்கும். இது விஜய் பண்ணும்போது ஓகேவா தெரியுது. இதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காவே தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுது. என்ன இலவுடா இது, கடைசி படத்துல இப்படி செஞ்சு விட்டுருவாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. நீங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மமிதா பைஜு வந்து நார்மலாவே பைத்தியகாரத்தனமா தான் பண்ணும். இல்ல ஸ்ரீலீலா கேரக்டரை வந்து மமிதா பைஜு பண்ணும்போது இன்னும் கேவலமா தான் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னு தெரியல. அதுவும் பராசக்தி கூட வேற ரிலீஸ் பண்றீங்க. பராசக்தி வந்து தூக்கி சாப்பிட்டு போயிரும்னு நினைக்கிறேன். அது உண்மை கதை. இது வந்து பாலையா படத்தோட ரீமேக்கு. பராசக்தி தான் வின் பண்ணும்னு நினைக்கிறேன்.